Hi students, இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் கியூபிக் சிஸ்டம். ஓகே, இந்த டாபிக் வந்து ஃப்ரம் சாலிட் ஸ்டேட் சாப்டர் கிளாஸ் 12. நம்ம ப்ளஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபிக் சிஸ்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட் செல்லில் வந்து 7 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிட் செல்லில் 1 டைப் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கியூபிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் கியூபிக். சிம்பிள் கியூபிக். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி சென்டர்ட் கியூபிக். பாடி சென்டர்ட் கியூபிக், இதை ஷார்ட்டாக நீங்கள் பிசிசி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் வந்து எஃப்சிசி. ஓகே, இந்த செஷனில் நாம் வந்து இந்த கியூபிக் சிஸ்டத்தில் 3 டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. சிம்பிள் கியூபிக், பிசிசி அண்டு எஃப்சிசி. இதில் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு யூனிட் செல்லு எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, இதை நம்ம இன்றைக்கி கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் கியூபிக்கு வந்து ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கியூப் எடுத்துக்கிறோம். ஒரு கியூப் எடுத்துக்கிறீங்க. இந்த கியூப்ல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு கியூபுக்கு டோட்டலாக எத்தனை கார்னர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. இதுதான் ஒரு கியூபு. இந்த கியூபுக்கு எத்தனை கார்னர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 8 கார்னர்ஸ் இருக்குது. 8 கார்னர்ஸ். திஸ் இஸ் கிளியர். இதான் வந்து ஒரு கியூபு. இந்த கியூபோட கார்னர்ஸ் வந்து 8 கார்னர்ஸ். 1 2 3 4 5 6 7 அண்டு 8 கார்னர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதை நீங்கள் கார்னர் ஆட்டம், இதை நம்ம என்ன சொல்கிறோம், கார்னர் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கார்னர் ஆட்டத்தை நம்ம என்சி அப்படின்ற ஒரு சிம்பிளால் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. என்சி அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம். எவ்வளோ கார்னர் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கார்னர் ஆட்டம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் அப்படின்னு பார்க்குறீங்க. எத்தனை ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஃபேஸஸ் வரும். பாருங்கள், எது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு ஃபேஸ், இது ஃப்ரண்ட்டு, இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃபேஸு, இது லெஃப்ட் சைடு, இது பேக் ஸ்பேஸ், இது வந்து டாப், இது வந்து பாட்டம். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபேஸ், இது வந்து டாப்பில் இருக்கிற ஃபேஸு. இந்த ஃபேஸில் ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஃபேஸ் ஆட்டம் அப்படின்னு சொல்லணும். திஸ் ஆட்டம் இஸ் கால்டு ஃபேஸ் ஆட்டம். இது லெஃப்ட் சைடு ஃபேஸ், இதில் ஒரு ஆட்டம் சென்டராக இருக்கும். இது வந்து ரைட் சைடு ஃபேஸ், இதில் ஒரு ஆட்டம் இருக்கும். இது வந்து பாட்டம், பாட்டமில் இருக்கிற ஃபேஸ், இதில் ஒரு ஆட்டம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் எடுத்துக்கங்க. இந்த ஸ்கொயர் தான் ஃப்ரண்ட் ஃபேஸ், இதுதான் ஃப்ரண்ட் ஃபேஸ். இந்த ஃப்ரண்ட் ஃபேஸோட மிடில் ஒரு ஆட்டம் இருக்கும். இது வந்து பேக் சைடோட ஃபேஸு, அதனுடைய மிடில் ஒரு ஆட்டம் இருக்கும். அப்போ எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இதில் யூனிட் செல் ஆஃப் கியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 6 ஃபேஸ் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஃபேஸ் ஆட்டமை நம்ம NF அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். NF எவ்வளோ இருக்குது, 6 ஃபேஸ் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூப்ல இன்சைட் த பாடி, இந்த பாடியினுடைய இன்சைடு மிடில், புரியுதுங்களா, உள் பக்கமாக இங்கே ஒரு ஆட்டம் இருக்கும். இந்த ஆட்டம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்டு பாடி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்டு பாடி ஆட்டம். பாடி ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NB ஒன்று தான் இருக்கும். ஒரு கியூபுக்குள்ள ஒரு பாடி ஆட்டம் தான் இருக்கும். ஸோ 8 கார்னர்ஸ் 6 ஃபேஸஸ் அண்ட் 1 பாடி ஆட்டம். இப்போ ஒரு கியூபுக்கு எத்தனை எட்ஜஸ் பாருங்க. இதான் எட்ஜ். திஸ் இஸ் த எட்ஜ். 1, next 2, 3,
4. இதான் வந்து edges. இது ஒரு 4 edges. அதே மாதிரி இதில் ஒரு கீழே பாருங்க 5 6 7 8. இது ஒரு 8 ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க இது வந்து 9, this is 10, this is 11, this is 12. மொத்தம் எவ்வளோ edges இருக்குது ஒரு கியூபுக்கு? 12 edges இருக்குது. ஒரு கியூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 edges. ஸோ இது பாருங்கள் இதான் எட்ஜ். இந்த ரெண்டு ஃபேஸ் இங்கே எப்படி மீட் ஆகுதுல இந்த பாயிண்ட் எட்ஜ் 1 2 3 4 edges. அதே மாதிரி கீழே 5 6 7 8. இது ஒன்று 9 10 11 12. அப்போ ஒரு கியூபுக்கு டோட்டலாக எத்தனை கார்னர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா 8 கார்னர்ஸு. எத்தனை ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ். எத்தனை எட்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 எட்ஜஸ். எத்தனை பாடி ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 பாடி ஆட்டம். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்டம் நாம எட்ஜ் ஆட்டம் அப்படின்னு சொல்லணும். எட்ஜ் ஆட்டம் வந்து 12 ஆட்டம்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ரைட். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கியூப்ல இப்போ நீங்கள் இந்த கியூப்ல ஓரளவுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. கார்னர்னா என்ன, கார்னர் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கும், ஃபேஸ்னா என்ன, ஃபேஸ் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கும், பாடி என்ன, பாடி ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் இந்த கியூபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து எட்ஜ் லென்த்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், எட்ஜ் லென்த். இது வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் எந்த பக்கம் எடுத்தாலும் அது எல்லாமே வந்து கியூபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபார் கியூபிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ஜ் லென்த்து, இந்த எட்ஜ் லென்த்து, இந்த எட்ஜ் லென்த் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? So volume of cube equal to A into A into A. This is equal to A cube அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூப்ல ஸோ இது வந்து ஃபேஸ் ஆட்டம், இது ரெண்டும் கார்னர் ஆட்டம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ இந்த லைன் வந்து அந்த ஃபேஸ் ஆட்டத்தை டச் பண்ணுது இல்லையா, இதை நீங்கள் வந்து ஃபேஸ் டயகனல் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை வந்து ஃபேஸ் டயகனல். அதே மாதிரி இப்போ இந்த கார்னர் எடுத்துக்கிறீங்க, இது ஒரு ஆட்டம், இந்த கார்னர் ஆட்டம். ஸோ இந்த ரெண்டு ஆட்டத்துக்கும் நடுவில் நீங்கள் ஒரு டயகனலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க. திஸ் இஸ் கால்டு பாடி டயகனல் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பாடி டயகனல் வந்து இந்த பாடி ஆட்டத்தை வந்து டச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஃபேஸ் டயகனல், இது வந்து பாடி டயகனல். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கியூபை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த கியூபிக் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டாவாக இருக்கும், பீட்டா ஈக்குவல் டு காமா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 டிகிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி எட்ஜ் லென்த் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதான் உங்கள் கியூபிக் சிஸ்டம். இந்த கியூபிக் சிஸ்டத்தில் ஸோ எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்பான கியூபிக் சிஸ்டம் இருக்குது. முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது சிம்பிள் கியூபிக்னா என்ன, அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போது கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு டைப் வந்து சிம்பிள் கியூபிக். ஹவு டு கால்குலேட் த எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக். ஒரு சிம்பிள் கியூபிக்கில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு கியூபை நீங்கள் ட்ரா பண்ணிக்கங்க. ஒரு கியூபை நீங்கள் இப்போ ட்ரா பண்ணிக்கங்க. ஒரு சிம்பிள் கியூபிக் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ஆட்டம்ஸ் மட்டும், 8 கார்னர்ஸில் 8 ஆட்டம்ஸ் மட்டும் இருக்கும். 8 கார்னர்ஸில் 8 ஆட்டம்ஸ் மட்டும் போட்டுக்கிறீங்க. இதுதான் சிம்பிள் கியூபிக். இதான் வந்து சிம்பிள் கியூபிக். புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் இஸ் கால்டு கார்னர் ஆட்டம். ஸோ எத்தனை கார்னர் ஆட்டம்ஸ் இருக்குது? NC வந்து டோட்டலாக நமக்கு 8 ஆட்டம்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் வந்து 8 இருக்குது. யூஸ்வலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்னர் ஆட்டம், ஏதாவது ஒரு கார்னர் ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்த ஆட்டம் வந்து என்டையர் ஆட்டம் வந்து இதனுடைய ஓன் ஆட்டம் கிடையாது. ஒரு கிறிஸ்டல் லேட்டைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட் செல் வந்து 3 டைமென்ஷனில் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். அதில் இந்த யூனிட் செல்லுக்கு பக்கத்தில் ஒரு யூனிட் செல் இருக்கும், மேலே ஒரு யூனிட் செல் இருக்கும், சைடில் ஒரு யூனிட் செல், எல்லா பக்கமும் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யூனிட் செல்லோட அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஒவ்வொரு கார்னர் ஆட்டமும் பக்கத்தில் மற்ற யூனிட் செல்லோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எத்தனை யூனிட் செல்லோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு
ஒரு ஸ்கொயர் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரில். இப்போ நான் வந்து இது 4ஆக பிரிச்சுக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு யூனிட் செல் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு யூனிட் செல். இது வந்து 2Dயில் போட்டிருக்கேன். இது ஒரு யூனிட் செல். இப்போது இந்த யூனிட் செல்லோட கார்னர் இதுதான். இந்த யூனிட் செல்லோட கார்னர் இதுதான். இப்போ பாருங்கள், இந்த யூனிட் செல்லோட கார்னர் ஆட்டம் எத்தனை அதர் யூனிட் செல்லை டச் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் வந்து 4 யூனிட்ஸில் டச் பண்ணிட்டு இருக்கு. இதனுடைய கார்னர் எடுத்தாலும் 4, இதனுடைய கார்னர் எடுத்தாலும் 4, இதனுடைய கார்னர் எடுத்தாலும் 4. ஓகேங்களா? ரைட். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு 4 யூனிட் செல் நான் பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே இன்னொரு 4 யூனிட் செல் பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஆட்டம் வந்து 8 யூனிட் செல் வந்து டச் பண்ணும். திஸ் இஸ் கிளியர். அப்போது நீங்கள் இப்போ 2Dயில் பார்க்கும்போது 4, இன் 3 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னர் ஆட்டமும் வந்து 8 யூனிட் செல் வந்து மீட் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து பாருங்கள், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த யூனிட் செல். இது ஒரு பெரிய கியூபு. இந்த கியூபுக்குள்ளே சின்ன சின்ன யூனிட் செல்ஸ் இருக்குது இல்லைங்களா? சின்ன சின்ன யூனிட் செல். இந்த சின்ன சின்ன யூனிட் செல் சேர்ந்து தான் ஒரு பெரிய நமக்கு என்ன ஆகுது, ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஒரே ஒரு யூனிட் செல் மட்டும் எடுத்துக்கிறோம் பாருங்களேன். இப்போ இந்த கார்னர் எடுத்திங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 வந்து இங்கே டச் ஆகுது. 4 யூனிட் செல் வந்து டச் ஆகுது. சப்போஸ் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே இருக்கிற ஒரு யூனிட் செல் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு 8 யூனிட் செல் வந்து டச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கார்னர் ஆட்டம் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் ஆட்டத்தை நீங்கள் என்ன பண்ணணும், 8ஆல் டிவைட் பண்ணணும். இந்த கார்னர் ஆட்டத்தை இப்போ நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 8ஆல் டிவைட் பண்ணுறீங்க. இதில் ஒரு பார்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1/8 அப்படின்னு சொல்கிறோம். 1/8 அவுட் ஆஃப் 8 பார்ட்டு ஒன்லி 1 பார்ட் மட்டும்தான் இந்த யூனிட் செல்லுடைய ஓன். புரியுதுங்களா? அவுட் ஆஃப் இந்த ஒரு ஆட்டம் இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்பியர் இருக்குல்ல, அந்த ஸ்பியரில் அவுட் ஆஃப் 8 பார்ட்டு ஒன்லி 1 பார்ட் தான் இதுக்கு ஓனான ஆட்டம்ஸ். அப்போ அதே மாதிரி தான் மற்ற 7 பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 யூனிட் செல் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது ஒரு ஆட்டம் கார்னரில் இருக்கும் பொழுது எத்தனை யூனிட் செல் அந்த ஆட்டத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 யூனிட் செல் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கார்னர் ஆட்டத்தை எப்போவுமே எதால் டிவைட் பண்ணுறீங்க, 8ஆல் டிவைட் பண்ணணும். த நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் ஷுட் பி டிவைடட் பை 8. ஸோ ஈச் ஆட்டம் இன் ஏ கார்னர் ஆஃப் ஏ கியூப் ஷேர்ட் வித் ஹவு மெனி யூனிட் செல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 யூனிட் செல். த ஈச் கார்னர் ஆட்டம் ஷுட் பி டிவைடட் பை என்னன்னு கேட்டிங்கன்னா 8ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸோ இந்த சிஸ்டத்தில் உங்களுக்கு டோட்டலாக 8 ஆட்டம்ஸ் இருக்குது. 8 ஆட்டம்ஸ் இதனுடைய ஓன் ஆட்டம் கிடையாது. 1/8 தான் இது இருக்குது. அதே மாதிரி இதில் 1/8, இதில் 1/8, 1/8 அவுட் ஆஃப் 8 பார்ட் ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அது பண்ணுது. இப்போ கவனிங்க, இன் சிம்பிள் கியூபிக் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் per யூனிட் செல். ஒரு யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் 8 ஆட்டம்ஸ் அப்படின்னு எழுதக்கூடாது. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போது 8 ஆட்டம்ஸ் ட்ரா பண்ணுறீங்க. பட் ஹவு மெனி யூனிட் செல்ஸ் ஆர் எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஹவு மெனி ஆட்டம்ஸ் ஆர் எஃபெக்டிவ் ஆட்டம்ஸ் ஃபார் திஸ் யூனிட் செல், அதான் இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. சப்போ நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் பை 8. மொத்தம் எத்தனை கார்னர்ஸ் இருக்குது, 8 கார்னர்ஸ் இருக்குது. அப்போ 8 × 1/8. ஸோ 8 நீங்கள் கேன்சல் பண்ண எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆட்டம் சொல்லிட்டு வரும். புரியுதுங்களா? ஸோ அப்போ த நம்பர் ஆஃப் எஃபெக்டிவ் ஆட்டம் பர் யூனிட் செல் ஆஃப் சிம்பிள் கியூபிக் 1. யூ டோன்ட் ரைட் 8. புரியுதுங்களா? ஸோ அப்போ முக்கியமான பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இந்த யூனிட் செல்லை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எஃபெக்டிவ் ஆட்டம்ஸ் 1 வந்துச்சுன்னா இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து ப்ரிமிட்டிவ். புரியுதுங்களா? ஒரு சிம்பிள் கியூபிக் வந்து out of 3 cubic system, simple cubic மட்டும் primitive. This unit cell contains only 1 atom. அதாவது இந்த primitive unit cellனா கார்னரில் மட்டும்தான் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ வேறு எங்கேயும் உங்களுக்கு வந்து ஆட்டம்ஸ் இருக்காது. அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா primitive unit cell அப்படின்னு சொல்கிறோம். The effective number of atoms வந்து இதுக்கு 1 வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம பிசிசி பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இப்போ அடுத்து நம்ம செகண்ட் டைப்பான கியூபிக் சிஸ்டம் பாடி சென்டர்ட் கியூபிக் அப்படின்னு சொன்னால் என்ன,
இந்த பாடி சென்டர்ட் கியூபிக்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எஃபெக்டிவ் ஆட்டம்ஸ் இருக்குது, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த பாடி சென்டர்ட் கியூபிக்கில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? சிம்பிள் கியூபிக்கில் என்ன பார்த்தீங்க? 8 கார்னர்ஸில் 8 ஆட்டம்ஸ் இருக்கிற மாதிரி இதுலேயும் அதே மாதிரி 8 ஆட்டம்ஸ் இருக்கும். பாருங்க, அதே மாதிரி தான் சிம்பிள் கியூபிக்கில் எப்படி 8 ஆட்டம்ஸ் கார்னரில் போட்டிங்களோ அதே மாதிரி இங்கே நாம போட்டுக்கணும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என்னது? திஸ் இஸ் நத்திங் பட் கார்னர் ஆட்டம். கார்னர் ஆட்டம் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NC அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கார்னர் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ பாடி சென்டர்ட் கியூபிக் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூபோட பாடின்றது தட் இன்சைட் த கியூப், புரியுதுங்களா? இந்த மிடில் வந்து ஒரு ஆட்டம் இருக்கும். திஸ் இஸ் கிளியர். இந்த மிடில் ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ இந்த ஆட்டம் நம்ம என்ன சொல்லணும்? திஸ் ஆட்டம் இஸ் கால்டு பாடி ஆட்டம் அப்படின்னு சொல்றீங்க. திஸ் இஸ் கால்டு பாடி ஆட்டம். இந்த பாடி ஆட்டமை நம்ம NB அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். நம்பர் ஆஃப் பாடி ஆட்டம். ஒரு கியூபுக்குள்ள ஒரு பாடி ஆட்டம் தான் இருக்கும். அப்போ இந்த பாடி ஆட்டம் நம்பர் ஆஃப் பாடி ஆட்டம் ஈக்குவல் டு நம்ம 1 எழுதுறோம். இப்போ கார்னர்ஸ் வந்து 8, பாடி ஆட்டம் வந்து 1, டோட்டல் வந்து we have to draw 9 atoms. ஓகே, இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சு போச்சு. ஒரு சிம்பிள் கியூபிக்னா கார்னரில் மட்டும்தான் ஆட்டம்ஸ் இருக்கணும். ஒரு பாடி சென்டர்ட் கியூபிக்னா கார்னரும் இல்லாமல், கார்னரில் 8 ஆட்டம் இல்லாமல் அதை தவிர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆட்டம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடிக்குள்ளே இருக்கும். ஓகே, ஏற்கனவே நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் கார்னரில் இருக்கும்போது அந்த ஆட்டத்தை நீங்கள் எதெல்லாம் டிவைட் பண்ணணும்? 8ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கார்னர் ஆட்டம் ஷுட் பி டிவைடட் பை 8 அப்படின்னு பார்த்தீங்க. ஏன் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் வந்து மற்ற யூனிட் செல்ஸோட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், அதனால 8 நம்ம போட்டிருக்கோம். ஓகே, பட் இந்த ஆட்டம் பாடி ஆட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக இதனுடைய ஓன் ஆட்டம். அதாவது இந்த ஆட்டம் வந்து பக்கத்தில் எந்தவித யூனிட் செல்லும் ஷேர் பண்ணிக்கல, புரியுதுங்களா? அப்போ 100% வந்து இந்த ஆட்டம் வந்து இந்த யூனிட் செல்லுக்கு சேர்ந்தது, கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ நவ் திஸ் பாடி ஆட்டம் ஷுட் பி டிவைடட் பை 1. பாடி ஆட்டம் வந்து என்ன பண்ணும்? 1ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஏன்னா அது ஒரே ஒரு யூனிட் செல்லுக்கான ஓன் ஆட்டம். நீங்கள் இப்போ வந்து BCC டைப்பான கிறிஸ்டல் எடுத்தீங்கன்னா எல்லா யூனிட் செல்லிலையும் அதே மாதிரி பாடிக்குள்ளே ஒவ்வொரு ஆட்டம் இருக்கும், புரியுதுங்களா? ஓகே, அப்போ திஸ் ஆட்டம் வந்து 100% வந்து இதனுடைய ஓன் ஆட்டம். டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால வந்து நம்ம பாடி ஆட்டம் 1ஆல் டிவைட் பண்ணோம். அப்போது கார்னர் ஆட்டம் பை 8, பாடி ஆட்டம் பை 1. ஓகே, ரைட். இப்போ நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் BCC அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 8 + 1 9ன்னு எழுதக்கூடாது. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி தான் எழுதணும், புரியுதுங்களா? அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல் ஆஃப் BCC. இப்போ இதில் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கு? பாடி ஆட்டம் இருக்கு, அதை வந்து பை 8 போட்டுக்கணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ நமக்கு கார்னர் ஆட்டம் இருக்கு, கார்னர் ஆட்டம் நீங்கள் பை 8 போட்டுக்கிறீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாடி ஆட்டம் இருக்கு, பாடி ஆட்டம் டிவைடட் பை 1 எடுத்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ எத்தனை கார்னர்ஸ் இருக்கு? 8 கார்னர்ஸ், 8/8. எத்தனை பாடி இருக்குன்னா ஒன்லி 1 பாடி ஆட்டம் 1/1. இப்போ 8/8 வந்து உங்களுக்கு 1 + 1 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆட்டம்ஸ் வரும். திஸ் இஸ் கிளியர். அப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சிம்பிள் கியூபிக்கில் கால்குலேட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1 வந்தது. இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் BCC என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆட்டம்ஸ் வருது. இப்போது இந்த ஆட்டம்ஸ் வந்து மோர் தேன் 1 வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இது நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னர் போக எக்ஸ்ட்ரா ஆட்டம்ஸ் வரும்போது நம்ம அது நான் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது கியூபிக் சிஸ்டத்தில் வந்து சிம்பிள் கியூபிக் வந்து இஸ் எ பிரிமிட்டிவ் யூனிட் செல். தட் யூனிட் செல் கண்டெயின் ஒன்லி 1 ஆட்டம். பட் திஸ் BCC contain 2 atoms. இது வந்து ஒரு நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா sketch the structure of BCC அப்படின்னு கேட்கலாம். இல்லை calculate the effective number of atoms present in BCC அப்படின்னு கேட்கலாம், புரியுதுங்களா? ஸோ 1 மார்க்கில் the total number of atom present in BCC structure அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து 2 கேட்கலாம். So that corner atom is divided by 8,
பாடி ஆட்டம் வந்து should be divided by 1. ஓகே, ஸோ அப்போ வந்து சிம்பிள் கியூபிக்கில் 1 ஆட்டம் பார்த்தீங்க. இப்போ பிசிசியில் நம்ம 2 ஆட்டம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஃப்சிசி எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் டைப்பான கியூபிக் சிஸ்டம், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். இதை நம்ம எஃப்சிசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஆல்ரெடி நீங்கள் வந்து சிம்பிள் கியூபிக்கில் எப்படி ட்ரா பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு கியூபிக் சிஸ்டம் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ சிம்பிள் கியூபிக் மாதிரியே 8 கார்னர்ஸில் 8 ஆட்டம்ஸ் போட்டுக்கிறீங்க. அப்போ இதுலேயும் உனக்கு என்ன இருக்கும்? ஸோ 8 ஆட்டம்ஸ் நம்ம கார்னரில் ஆஸ் யூஷுவலாக இருக்கும். ஓகே, அது என்ன ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதான் வந்து ஒரு கியூப் அப்படின்னா எத்தனை ஃபேஸ் இருக்குது? இப்போ இது வந்து உங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா, இது ஒரு ஃபேஸ். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் ஒரு ஃபேஸ். இது பேக் சைடு, இது வந்து லெஃப்ட். இப்போ 1 2 3 4 ஃபேஸஸ். மேலே இருக்கிறது ஒரு ஃபேஸு, கீழே இருக்கிறது ஒரு ஃபேஸ். அப்போ டோட்டலாக ஒரு கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஃபேஸஸ் வரும். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ஃபேஸ். இந்த 4 ஆட்டம் இருக்கு இல்லையா, இந்த 4 ஆட்டமும் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபேஸ். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆட்டம் இருக்கும், தட் இஸ் கால்டு ஃபேஸ் ஆட்டம். இந்த பாருங்கள், இந்த 4 ஆட்டம் கனெக்ட் பண்ணுறீங்க, இதனுடைய சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும், லெஃப்ட் சைடு ஃபேஸு. அதே மாதிரி இந்த 4 ஆட்டம் இருக்கு இல்லைங்களா, இதை கனெக்ட் பண்ணுறீங்க, இது ரைட் சைடு ஃபேஸு. இது பாட்டமில் இருக்கிற 4 ஆட்டம் கனெக்ட் பண்ணால் அதனுடைய சென்டர் பாட்டம் ஃபேஸ். இந்த பக்கம் 4 ஃபேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 4 ஆட்டம்ஸ் எடுத்துக்கங்க, இந்த 4 ஆட்டம்ஸ் இதனுடைய சென்டர் வந்து இங்கே இருக்குது, இது ஒரு ஃபேஸ் ஆட்டம். அதே மாதிரி பேக்கில் இருக்கிற இந்த 4 ஆட்டம்ஸ் எடுத்துக்கிறீங்க, அதனுடைய சென்டர் வந்து இங்கே இருக்குது. அப்போ ஒரு கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ். திஸ் இஸ் நத்திங் பட் ஃபேஸ் ஆட்டம். இதை வந்து நீங்கள் என்ன சொல்லணும்? NF அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எத்தனை ஃபேஸ் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NF வந்து டோட்டலாக 6 ஃபேஸ் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கார்னர் ஆட்டம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை வந்து 8ஆல் டிவைட் பண்ணுவீங்க இல்லையா, ஆல்ரெடி நமக்கு தெரியும். சரி, இப்போ ஃபேஸ் ஆட்டம் எடுத்துக்கங்க. ஒரு ஃபேஸ் ஆட்டம் எடுத்துக்கிறீங்க. இந்த ஃபேஸ் ஆட்டம் வந்து எத்தனை யூனிட் செல்லோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம்? இது கம்ப்ளீட்டாக இதனுடைய ஓன் ஆட்டம் கிடையாது. இப்போ இந்த யூனிட் செல்லுக்கு பக்கத்தில் இன்னொரு யூனிட் செல் இருக்கும், பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். அப்போ இந்த ஆட்டம் வந்து 2 யூனிட் செல் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் பாதியாக கட் பண்ணிங்கன்னா ஒரு பாதி இதில் இருக்கும், இன்னொரு பாதி அதில் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து மேலே இருக்கிற ஃபேஸ் ஆட்டம். இதுக்கு மேலே ஒரு யூனிட் செல், இதே மாதிரி மேலே ஒரு யூனிட் செல் இருக்கும் 3 டைமென்ஷனலில். அந்த யூனிட் செல்லும் இந்த யூனிட் செல்லும் இந்த பாதியை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போது ஒரு ஆட்டம் வந்து இங்கே ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆட்டம் இந்த ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஆட்டம் இந்த யூனிட் செல்லும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற யூனிட் செல்லும் ஷேர் பண்ணிக்கும். அப்போ டிவைடட் பை 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். அப்போது ஒரு ஃபேஸ் ஆட்டம் should be divided by 2. ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்னர் ஆட்டம்னா பை 8 வரும், பாடி ஆட்டம்னா டிவைடட் பை 1 போடுங்க, ஃபேஸ் ஆட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிவைடட் பை 2 போடுங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து 8 கார்னர்ஸு 6 ஃபேஸஸ், 8 + 6 டோட்டலாக 14 ஆட்டம்ஸ் இருக்குது. 14 ஆட்டம்ஸும் இதனுடைய ஓன் ஆட்டம்ஸ் கிடையாது. ஒவ்வொரு ஆட்டமும் மற்ற யூனிட் செல்லோட ஷேர் பண்ணுறதுனால இதுக்கான ஓன் ஆட்டம்ஸ் எத்தனை அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் per unit cell. That means effective number of atoms for this unit cell. ஓகே, ஸோ இதில் என்னென்ன டைப் இருக்குது? கார்னர் ஆட்டம் இருக்குது, அப்போ பை 8ன்னு போட்டுக்கோங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆட்டம் இருக்குது, பை 2 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. ஸோ கார்னர்ஸ் எத்தனை இருக்குது? 8 கார்னர்ஸ், 8/8. எத்தனை ஃபேஸ் இருக்குது? 6 ஃபேஸஸ், 6/2. அப்போ 8/8 வந்து 1, 6/2 வந்து 3. டோட்டல் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆட்டம்ஸ் வரும். ஓகே, ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ சிம்பிள் கியூபிக்கில் நீங்கள் இதே மாதிரி கால்குலேட் பண்ணும்போது 1 ஆட்டம் வந்தது. பிசிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆட்டம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து எஃப்சிசியில் வந்து 4 ஆட்டம்ஸ் வந்திருக்கு. பாருங்கள், சிம்பிள் கியூபிக் நம்பர் ஆஃப் ஆட்டம் 1, பிசிசி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2, எஃப்சிசி வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 4. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து draw the structure of simple cubic BCC FCC and calculate the effective number of atoms present in BCC FCC and simple cubic இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா
அப்போ கியூபிக் சிஸ்டத்தில் 3 கியூபிக் சிஸ்டத்தில் இதில் மட்டும்தான் ஒன்லி 1 ஆட்டம் வந்திருக்கு. சிம்பிள் கியூபிக்கில் மட்டும்தான் 1 ஆட்டம் வந்திருக்கு. அப்போ ஒரு யூனிட் செல்லில் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1 அப்படின்னு வரும்போது இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நத்திங் பட் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்னா ஒன்லி த கார்னரில் மட்டும்தான் ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போ மற்றபடி இந்த பிசிசி எஃப்சிசியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்னர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாடியில் ஒரு ஆட்டம் இருக்குது. எஃப்சிசியில் வந்து கார்னர் இல்லாமல் 6 ஃபேஸில் 6 ஆட்டம் இருக்குது. அப்போது இந்த வேல்யூஸ் வந்து மோர் தென் 1 வருது. த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மோர் தென் 1 வரும்போது திஸ் யூனிட் செல் இஸ் நதிங் பட் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கியூபிக் சிஸ்டத்தில் தேர் ஆர் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கியூபிக் சிஸ்டம்னா 3 different type of cubic system, simple cubic, BCC, FCC. Among the 3 different type of cubic system, which one is a primitive unit cell அப்படின்னு பார்த்தீங்கன்னா simple cubic நம்ம primitive unit cell அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை primitive unit cell அப்படின்னு சொல்கிறீங்கன்னா this unit cell contains only 1 atoms. புரியுதுங்களா? ஸோ மற்றபடி பிசிசியில் எஃப்சிசியில் வந்து this unit cell contain more than 1 atoms, so we can say it is called a non primitive unit cell அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து கார்னரில் மட்டும்தான் ஆட்டம்ஸ் இருக்கும். ஆனால் இதில் கார்னர் போக அடிஷ்னல் சில ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், இதை வந்து நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்பான கியூபிக் சிஸ்டத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது நீங்கள் கால்குலேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.